ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டு, நீங்களோ உங்க கைகளை நெகிழ்விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவப்பிள்ளையில இது யார் மூலமா யாருக்கு சொல்லப்பட்டனா, ஓதியத்தின் குமாரனாகிய அசீரியாவின் மூலமா ஆண்டவர் ஆசாக்கு சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். உங்கள் கைகளை திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஏன்னா தேவ பிள்ளையில அங்கே முன்னாடி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிறவன் இல்லை, தேவகுமார் இல்லை, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிருக்கோம், நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார், அவரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவ பிள்ளையில இன்றைக்கு அதன் பிறகு வாசிப்பீங்கன்னா, ஆசா அந்த வார்த்தைகளை கேட்டு விக்கிரக தோப்புகளெல்லாம் அழித்து கர்த்தருக்கு பலிப்பீடம் கட்டுறதை நான் பார்க்குறோம். தேவப்பிள்ளையில உங்கள் வாழ்க்கையில் கூட நன்மையான காரியங்கள் வர வேண்டுமா? ஆண்டவங்க சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:4 கூட வாசிக்கும் போது இப்படியா அழகா ஆண்டு சொல்லுவார். வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். பாருங்க, மனப்பதறல பார்த்து பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்கள் சொல்லிட்டு உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், நீதி செய்வார். ஒருவேளை நீங்கள் மனம் பதறி போயிருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா, பயப்படாதீங்க, திடமானதாக இருங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையில் தேவன் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நம்மளை திடப்படுத்துகிற கர்த்தர். தளர்ந்து போன கைகளை, தள்ளாட முழங்களை அவர் பலப்படுத்தி திடப்படுத்துவார்னா உங்களை விட்டுருவாரா? ஒரு நாள் உங்களை விட மாட்டார். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா உங்க அற்புதமான சம்பவம் இருக்கும். வாசிக்க கேட்போம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. பாருங்க, அந்த சம்பவம் தெரியும். 12 வருஷமா உதரத்தின் ஊரில் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ, இயேசுக்களை முன்னாடி வந்து ஜெபிக்க கூட தைரியம் இல்லாத ஸ்திரீ. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாது எனக்கு சுகம் கிடைக்குன்னு வஸ்திரத்தை ஓரத்தை தொடுறா, அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். அநேக வைத்தியர்களால் அநேக பணத்தை செலவு பண்ணி சுகம் கிடைக்காத அந்த வியாதிக்கு கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திர சுகம் உண்டாயிடுச்சான். அப்போ தான் ஆண்டு சொல்வார், மகளே திடன் கொள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன காரியத்தில் பயந்து போயிருக்கீங்க, பலனற்று இருக்கீங்க, வியாதியோடு இருக்கிறீங்க, பிரச்சனையோடு இருக்கீங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உங்களை தைரியப்படுத்துவார், அவரை திடப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே மக நன்றி ஆண்டவரே. ஆமே நன்று. ஓ, எங்களை திடப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திராப்பா. மனுஷரெல்லாம் எங்களை அதைரியப்படுத்துறங்கப்பா, எங்களை நோக பண்ணுறோங்க. ஆனால் நீர் எங்களை தைரியப்படுத்தி எங்களை அன்ற பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிற அப்படி ஆஸ்தோத்திரம். ஒருவேளை யார் என்னென்ன காலத்தில் மனம் பதறி போயிருப்பாங்கன்னா இன்றைக்கி தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர்களை திடப்படுத்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.